إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله அக்கத்து காத்திஹி வலா தமுத்துன்ன இல்லா வந்து முஸ்லிமும். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற இந்த ஜும்மாவுடைய நாளில் அதை நிறைவேற்றுவதற்காக நாம் அனைவரும் இங்கே ஒன்று குழும்பிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்லாம் கூறும் தூய்மை என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த தலைப்புக்கான காரணம் என்னவென்று சொன்னால், நாம் பின்பற்றுகிற இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது படைத்த இறைவனால் நமக்கு வழங்கப்பட்டது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது, இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடம் மார்க்கம் என்று சொன்னால் அது இஸ்லாம் தான். அப்ப இறைவனின் மார்க்கமாக இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல மனிதன் சந்திக்கக்கூடிய மனிதனுடைய அனைத்து செயல்பாடுகளுக்கும், பிறந்ததில் இருந்து அவன் இருக்கின்ற வரை வாழ்க்கையில என்னெல்லாம் அவர் சந்திக்கிறாரோ அத்தனைக்கும் இஸ்லாமிய மார்க்கத்தில் வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னா, இது படைத்த இறைவனின் மார்க்கம். யார் அனைத்து மனிதர்களையும் படைத்தானோ அந்த இறைவனின் மார்க்கம் என்பதால் இங்க வெறுமனே என்ன இல்ல, வணக்க வழிபாடுகளை குறித்து மாத்திரம் பேசவில்லை. வணக்க வழிபாடுகளையும் பேசுவாங்க, மறுமையை குறித்து மாத்திரம் பேசவில்லை, மறுமையை குறித்தும் பேசுவார்கள். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சொல்லி தருவார்கள். அதை தாண்டி இந்த உலகில் வாழும் பொழுது இந்த மனித சமுதாயம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு அதுக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் தூய்மையை கடைபிடிக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய தூதர் வழியாக நமக்கு பாடம் நடத்தி இருக்கிறான். நம்ம எல்லாருமே ஆரோக்கியத்தை விரும்பாதவங்க யாராவது இருக்கிறோமா? நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு தானே எல்லாரும் விரும்புவோம். இல்லைங்க, எனக்கு நோய் வரணும், எனக்கு ஜுரம் வரணும், நான் நல்லா இல்லாம இருக்கணும், நான் சிரமப்படணும், கஷ்டப்படணும், டாக்டர்கிட்ட போகணும், ஃபீஸ் கொடுக்கணும், அப்படி யாராவது நினைப்போமா? எல்லாருமே என்னதான் நினைப்போம்? அல்லாஹ்வுடைய அருளால் நாங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், ஒட்டுமொத்த குடும்பமும் நம்மளுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தாரும் அனைவருமே ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதை நம்ம எல்லாரும் விரும்புவோம். ஆனா அதற்குண்டான வழியை இஸ்லாம் என்ன சொல்லி தந்திருக்கிறதோ அதை நம்ம கடைபிடிக்கணுமா இல்லையா? இன்றைய காலகட்டத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லா நேரமும் நாம தூய்மையாக இருக்க வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். மழை நேரம் இப்ப பரவலா பாத்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் என்ன செய்தி வருகிறது? சீசன், அதாவது மருத்துவர்கிட்ட நம்ம போனா அவரு ஒரு தகவலை நமக்கு சொல்றார், இது சீசன், இந்த சீசன் இப்படிதாங்க. வியாபாரத்துல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த காலத்துல இந்த சீசன் அப்படின்ட்டு. மருத்துவத்தை போகும்போது என்ன சொல்றாரு அவரு? இந்த சீசன் அப்படிதான் பாய், தொண்டெல்லாம் வலிக்குதா, உங்களுக்கு இருமல் வருதா, சளியா இருக்கா, ஜுரமா இருக்கா, கை கால்லாம் வலிக்குதா, ஆமா அது சீசன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு. இன்னொரு பக்கத்துல இன்னும் அதிகமா பாத்தீங்கன்னா டெங்குன்றாங்க, சிக்கன் குனியா அப்படின்றாங்க. பல இடங்கள்ல இப்படி பல்வேறு தகவல்கள் நம்ம கேள்விப்படுகிறோம். அப்ப இது மாதிரி நேரங்களில அல்லாஹ் நாடி வரக்கூடிய ஒன்று இருக்கு பாருங்க, அது தனி. ஆனால் நம்மளுடைய அஜாக்கிரதையினால அது வந்துடக்கூடாது இல்ல. அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த தூய்மையை நாம் அறிந்து கொண்டு நாம அதை நம்மளுடைய வாழ்வில் நாம் கடைபிடித்து காட்ட வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில் தான் நாம இந்த செய்தியை அறிந்து கொள்ள இருக்கிறோம். ஏன்னா முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம பொதுவாக மார்க்க பிரச்சாரம் பண்ணணும், மார்க்க விஷயங்களை எடுத்து சொல்லணும். இது மாதிரி எல்லாம் நல்ல வாய்ப்புங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த அடிப்படை விஷயங்களை அப்படியே நபி தோழர்கள் கடைபிடித்தது வாயிலாக முஸ்லிம்கள் என்ன செய்யறாங்க? இணை வைப்பாளர்கள் ஆச்சரியப்பட்டு கேட்கிறாங்க. ஒரு நபி தோழரிடத்துல சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, இணை வைப்பாளர்கள், உங்க இறை தூதர் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் சொல்லி தராங்களா? அனைத்துக்கும் உங்களுக்கு வழிகாட்டுதல் கொடுக்குறாங்களா? மலை ஜலம் ஒழுங்கிருக்குல்ல, அதை கூட உங்களுக்கு சொல்லி தராங்களா? அவர் ஆமான்ற. அவங்க ஒரு விதமா ஒரு ஆச்சரியப்பட்டு ஒரு கிண்டல் மாதிரி கேட்கிறாங்க. அந்த நபித்தோழர் சொல்லுகிறார், ஆம், எங்களுடைய தூதர் அனைத்தையும் தான் எங்களுக்கு சொல்லி தருகிறார்கள்.
மலஜலம் சம்பந்தமான அந்த ஒழுங்குகளை சொல்லித் தருகிறார்கள். இந்த மலஜலம் சம்பந்தமாக சுத்தம் செய்யக்கூடிய நேரத்தில் வலது கையை பயன்படுத்தாமல் இடது கையை பயன்படுத்துங்கள் என்று எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். அது மாத்திரம் இல்ல, சுத்தம் செய்யும் பொழுது 3 அந்த கற்களுக்கு குறைவாக நீங்கள் பயன்படுத்தக்கூடாது என்று எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். கிப்லாவை நோக்கி நீங்கள் அமர வேண்டாம் என்று எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். இப்படி அதை விவரிக்கிறார்கள். அப்ப ஆச்சரியப்பட்டு என்ன செய்யறாங்க முஸ்லிக்கீன்கள்லாம், இறை தூதர் இதை கூட சொல்லி தராங்களா? எப்படி பாத்தீங்களா? ஏன்னா மத்த இடத்துல இது இல்லைங்க. நீங்க இன்னைக்கு கூட பாருங்களேன், இன்றைக்கு கூட நீங்கள் பாருங்கள், இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த வழிகாட்டுதல், தூய்மை பற்றி குறிப்பிடக்கூடிய இந்த வழிகாட்டுதல் வேற எங்கேயும் இருக்குதா? இறைவனை அவங்க நினைக்கிற, அவங்க கடவுள் என்று நினைக்கின்ற அவங்கள வணங்குவது எப்படி, அதுக்கு வழிகாட்டுதல் இருக்கும். தவம் செய்வது எப்படி, தியானம் செய்வது எப்படி, அதெல்லாம் வழிகாட்டுதல் இருக்கும். நமக்கு தொழுகை சம்பந்தமான வழிகாட்டுதல் இருக்கிறது, நோன்பு சம்பந்தமான வழிகாட்டுதல் இருக்கிறது. அதை தாண்டி ஆரோக்கியம் சம்பந்தமாக, தூய்மை சம்பந்தமாக இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது. இறை தூதர் இதெல்லாம் சொல்லணுமா? சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. இதுதான் மற்ற சித்தாந்தங்களுக்கும் இஸ்லாமிய மார்க்கத்துக்கும் உள்ள மிகப்பெரிய ஒரு வேறுபாடு. ஏன்? இது இறைவனின் மார்க்கம். எந்த இறைவன் மனிதர்கள் எல்லாம் படைத்தானோ அந்த இறைவனின் மார்க்கம் என்பதனால் மனிதர்களுக்கு ஒட்டுமொத்தமாக அவர்கள் வாழக்கூடிய இந்த உலகில் அவர்கள் நிம்மதியாக, தூய்மையாக, ஆரோக்கியமாக வாழ்வதற்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் இங்கே போதிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் இந்த சுத்தத்தை சாதாரணமா நம்ம கடந்துட்டு போக கூடாதுங்க, போகவும் முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுத்தம் என்பது ஈமானில் பாதிதான். நல்ல ஆழமா இந்த செய்தியை நம்ம கவனிக்கணும். ஏதோ முஸ்லிம்களுக்கும் சுத்தத்துக்கும் சொந்தம் இது ஒரு இதுவே இல்லாத மாதிரி நம்ம நினைச்சிடக்கூடாது, தொடர்பே இல்லாத மாதிரி நம்ம நினைச்சிடக்கூடாது. எப்படி தொழுகையோடு முஸ்லிமுக்கு தொடர்பு இருக்கிறதோ, எப்படி நோன்போடு தொடர்பு இருக்கிறதோ, மத்த அமல்களோடு எப்படி இஸ்லாமியர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு, இறை நம்பிக்கையாளர்களுக்கு தொடர்பு இருக்கிறதோ, அது போன்று சுத்தத்தோடும் மிகப்பெரிய அளவில் தொடர்பு இருக்கிறது. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாதாரணமா சொல்லல, ஈமானின் பாதிட்டாங்க. நீ சுத்தமாக இருப்பது ஈமானில் பாதி. அப்ப நல்ல ஆழமா என்ன செய்யணும், நம்ம இதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். மற்ற விஷயங்கள்லாம் எங்கள்கிட்ட இருக்கு பாய், தொழுகை இருக்கு, நோன்பு இருக்கு, மத்த விஷயங்கள் இருக்கிறது. ஆனா சுத்தம் சம்பந்தமாக நாங்கள் கவனிக்கவில்லை, சரியாக அதை பின்பற்றவில்லை என்று சொன்னால் நம்மிடத்தில் அங்கே குறைபாடு இருக்கிறது. எப்படி? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் ஈமான்ல பாதிட்டாங்கல்ல, அப்ப அதையும் சேர்த்துதான் என்ன செய்யணும், ஒரு இஸ்லாமியர் முஸ்லிம் அவர் கடைபிடிக்க வேண்டும். இந்த மாதிரி நேரங்கள்லங்க நம்ம கடைபிடித்தோம்னு வைங்க, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு இறைவன் நாடி எது வருகிறதோ அதை தவிர்த்து அல்லாஹ் நாடி நாம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன அடிப்படையில் நாம் கடைபிடித்து காட்டினால் மற்றவர்கள் என்ன செய்வாங்க? அன்னைக்கு ஆச்சரியப்பட்டு கேட்டாங்கல்ல, இப்படிங்க இறை தூதர் எல்லாமே உங்களுக்கு சொல்லி தராரான்ட்டு. இன்றைக்கும் தனியாக துண்டாக இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன அடிப்படையில் கடைபிடித்து காட்டினால் இதுவே பெரிய தாவம். கேட்பாங்கல்ல, என்னங்க இன்னைக்கு இப்படி இருக்கிறது, இன்னைக்கு காலகட்டத்துல நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழல், நம்மளுடைய தெருவாக இருந்தாலும், நம்மளுடைய வீடு அருகாமை இருக்கக்கூடிய குப்பைகளாக இருந்தாலும் எல்லாம் என்ன செய்யுது, அதுல இருந்துதான் நிறைய தகவல்கள் என்ன சொல்றாங்க, டெங்கு காய்ச்சல் எப்படி வருது, சிக்கன் கூனியா எப்படி வருது, நீங்க செய்யறதுதான்பா எல்லாம் நாடி வருது. அது வேற, நீங்க சரியான முறையில அதை சுத்தமாக வைத்துக் கொள்ளாமல் எனக்கு என்ன என்று சொல்லி குப்பையை நம்ம வீட்டில இருந்து அகற்றினால் போதும், எங்கேயாவது போடு, முறையாக சரியாக அதற்குரிய இடத்தில் அதை செலுத்தாமல், அதெல்லாம் சொல்றாங்க தேவையற்ற தண்ணீரில், தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீரில், தேவையற்ற குப்பையிலிருந்து இந்த கொசுக்கள் எல்லாம் உருவாகிறது. எல்லாருக்கும் தானே பாதிப்பு. அப்ப இதையெல்லாம் கவனத்தில் வைத்து நம்ம என்ன செய்யணும், இஸ்லாமியர்கள் நாம செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதுல நாம கடைபிடித்து அவங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்த முடியும். அல்லாஹ்வுடைய அருளை கூட நம்ம அத்தனை பேர் கடைபிடிச்சேன்னு வைங்க, முஸ்லிம்கள் இஸ்லாமியர்கள் எப்படி இவங்களால செயல்படுத்த முடியுது, இது குறித்தும் இஸ்லாம் சொல்லுகிறது. இறை தூதர் அவங்க சொல்லி தந்திருக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு தாவம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்னெல்லாம் நமக்கு சொல்லி தராங்க அப்படின்னா, முதல்ல இந்த அடிப்படையை நம்ம கவனத்துல வைக்கணுங்க. சுத்தம் என்பது ஈமானின் பாதி. அப்ப நம்ம என்ன செய்யணும், நாம நம்மளுடைய உடலாக இருந்தாலும், நம்மளுடைய உடையாக இருந்தாலும், நம்மளுடைய இருப்பிடமாக இருந்தாலும், பள்ளிவாசலாக இருந்தாலும், நாம் செல்லும் அலுவலகமாக இருந்தாலும், நம்மளுடைய தெருவாக இருந்தாலும் அத்தனையும் சுத்தமாக இருப்பதற்கு நம்மால் இயன்ற அந்த முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். ஏன்?
சுத்தம் ஈமான்ல பாதி. முஸ்லிம்கள் சுத்த விஷயத்துல அலட்சியமா இருக்க மாட்டாங்க என்பதை நிரூபிக்கும் விதமாக நம்மளுடைய செயல்பாடு இருக்க வேண்டும். இதுல இன்னும் கூடுதலா ரசூலுல்லாஹ் ரத்தின சுருக்கமா இதை சொல்லிட்டாங்க. இன்னும் கூடுதலா எந்த அளவுக்கு விரிவா சொல்றாங்க பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க தூங்கி எழுந்த உடனே உங்களுடைய கரங்களை கைகளை கழுவாம நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, தண்ணீர் பாத்திரத்தில் உங்களுடைய கைகளை நீங்க நுழைத்து விடாதீர்கள், அதுல முக்கிறாதீங்க அப்படின்றாங்க. ஏன்? இரவு நேரத்துல கைகள் எங்க வேணாலும் இருந்திருக்கலாம், எங்க இருந்திருக்கணும் உங்களுக்கு தெரியாது. அதனால முதல்ல என்ன செய்யுங்க, சுத்தமான அந்த பாத்திரத்தில் அந்த தண்ணீரில் நீங்க கொஞ்சம் எடுத்து கைகளை கழுவி விட்டு அதன் பிறகு உங்களுடைய கைகளை அதில் நுழையுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லித்தராங்க. இது நம்ம நல்ல ஆழமாக யோசித்து பார்த்தால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுக்கக்கூடிய இந்த பிராக்டிஸ் இருக்குல்ல, சாதாரண ஒண்ணு கிடையாது. அதே போல சாப்பிடும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வாங்களாம், எங்க இருந்தாலும் அவங்க அந்த காலத்துல நீங்க உங்களுக்கு தெரியும், அரபு தேசத்துல தண்ணீர் கிடைக்கிறது மிகப்பெரிய ஒரு சிரமமான ஒன்று. சாப்பிடக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வாங்களா, நீங்க கைகள் எடுத்து தண்ணீர் கொஞ்சம் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி கைகளை விட்டுதான் என்ன செய்வாங்களா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உணவு உண்ணுவார்கள். இப்படி ஏராளமான செய்திகள் நமக்கு கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சாப்பிடும் போது, அதே மாதிரி உறங்க செல்லும் போது, இப்படி எல்லா இடங்களிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூய்மையை சொல்லி தந்திருக்கிறார்கள். அதே மாதிரி நீங்க இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த மலை ஜலம் சுத்தம் பண்ணக்கூடிய அந்த செயல் இருக்குல்ல, அதுலயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நீங்க வலது கையை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். ஏன்? வலது கை என்பது உண்ணுவதற்குரியது, குடிப்பதற்குரியது. ஆனால் அதை நீங்க பயன்படுத்தாதீங்க, இடது கையை நீங்கள் பயன்படுத்துங்கள். இன்னும் என்ன சொல்றாங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர், இப்ப இந்த மாதிரி ஜும்மா தொழுகை இருக்குல்ல, அந்த காலத்துல நல்ல கடுமையான உழைக்கக்கூடிய அந்த வேலைகள் செய்யக்கூடிய நபித்தோழர்கள்லாம் இருந்தாங்க. ஜும்மாக்கு என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா சில நேரங்கள்ல அப்படியே வந்துருவாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, பருவ வயது அடைந்திருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வெள்ளிக்கிழமை குளிப்பது கடமைன்ட்டாங்க. வெள்ளிக்கிழமை இருக்குல்ல, ஜும்மா நாள் இருக்குல்ல, அன்னைக்கு நீங்கள் குளிப்பது கடமை. ஏன்? அது ஒரு ஆரோக்கியமான ஒன்று. வாரத்துக்கு ஒரு வாட்டி கூட குளிக்கல அப்படின்னா, இன்றைக்கு நமக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு நமக்கு நிறைய தண்ணீர் இருக்கிறது. அந்த மாதிரி பகுதியிலே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப அதை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யலாம், அன்றாடம் குளித்து நம்ம தூய்மையாக நம்மளுடைய உடலை நாம் வைத்துக் கொள்ள முடியும். அதுபோல உண்ணுகின்ற உணவுக்கு முன்னால், சாப்பிடுவதற்கு முன்னால் நம்மளுடைய கரங்களை கழுவி விட்டு சாப்பிட நம்மளால் இயலும். ஆனா அதை கவனம் செலுத்தி செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அந்த ஜிம்மா தொடர்புடைய அந்த செய்தியிலேயே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது குளிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அதுபோல உங்களிடம் இருக்கக்கூடிய தூய்மையான ஆடையை நீங்கள் அணிய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். தலையில் எண்ணெய் தேய்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அதன் பிறகு நீங்கள் பள்ளிக்கு அங்க சேர்ந்திருக்கக்கூடிய 2 பேரை நீங்கள் பிரித்து விடாமல் உள்ளே வெட்டி பேச்சு பேசாமல் அந்த பயானை கவனிங்கள் என்று சொல்லுகிறார்கள். இதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வழிகாட்டுறாங்க. இதுல அத்தனையும் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, இறை திருப்தியை பெற்றுத்தரக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் அங்கே தூய்மைதான் முதலிடம் பிடிக்கிறது. நீங்க தொழுகையை எடுத்து பாருங்களேங்க, எல்லாரும் நம்ம தொழுகைக்கு வந்திருக்கிறோம். உள்ள வரும்போதே என்ன செய்யணுமா, தூய்மை நம்மளை அங்க சுத்தி செய்து கொண்டு உது செய்து கொண்டு அதன் பிறகுதான் நம்ம வர வேண்டும், இறைவனை வணங்க வேண்டும், வழிபட வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. இந்த இடத்துல நமக்கு இந்த ஜும்மாவில் வரது இருக்குல்ல, ஏராளமான வழிகாட்டுதல் அல்லாஹ்வுடைய தூதர் நம்ம சொல்லி இருக்கிறாங்க. ஜும்மாவுக்கு முந்தி வர்றது இருக்குல்ல, இதுல இன்னும் நம்மளுடைய சகோதர இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு அலட்சிய தன்மை இருந்து கொண்டு இருக்கிறது. இது எதுக்காக இந்த உதாரணத்தை நம்ம சொல்றோம் அப்படின்னா, இஸ்லாம் என்ன வழிகாட்டுதோ அதை ஏற்றிருக்கிற இறை நம்பிக்கை கொண்டு இருக்கிற நம்மளே செயல்படுத்தலன்னா யாரு செயல்படுத்துவாங்க? நான் ஒரு முஸ்லீமுங்க, நான் இறை நம்பிக்கை கொண்டு இருக்கிறேன், எனக்கு திருமலை குர்ஆன்ல அத்தனை வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான போதனைகள் சொல்லி இருக்கிறாங்க. அத்தனையும் நான் என்ன செய்யறேன், எல்லாம் ஓரளவுக்கு எனக்கு தெரியுது. வார தகவல்லாம் சொல்றாங்க, ஜும்மாலாம் சொல்றாங்க. ஆனா என் வாழ்க்கையில அது வரலன்னு வைங்க, இந்நிலை என்ன? நான் இத்தனை வருஷம் இந்த வசனங்களை நான் தெரிஞ்சிருந்து
இத்தனை ஹதீஸுகளை நான் தெரிஞ்சிருந்து என்னால அதை செயல்படுத்த முடியல அப்படின்னா என்ன நிலை? பாரதூரமான ஒரு நிலை. நிறைய நன்மைகளை நாம் இழந்து கொண்டு இருக்கிறோம். இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஜிம்மால பல பேர், ஒரு சில பேருக்கு சூழலா இருக்கும், இன்னும் பல பேர் வழக்கமாவே என்ன செய்வாங்க, ஜிம்மா என்றாலே என்னவா, அது அவங்க தாமதமா தான் வருவார்கள். தாமதமா என்ன பிரயோஜனம்? ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க முதல்ல வருவதற்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒட்டகம் தர்மம் செய்த நன்மை. எப்படி ஆர்வப்படுத்துதுங்க இஸ்லாம். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறான், ஜிம்மாவுக்கு நீங்கள் அழைக்கப்பட்டால் உங்களுடைய வியாபாரங்களை நிறுத்தி விடுங்கள், பள்ளியை நோக்கி விரையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த வேத வசனத்துக்கு நம்ம மதிப்பளிக்க வேண்டாமா? என்னைக்கோ ஒரு நாளைக்கு மிஸ் ஆகுதுங்க, அது வேற. அவ தொடர்ச்சியா வரலன்னா நான் இந்த வேத வசனத்துக்கு என்ன மதிப்பு கொடுக்குறேன்? நான் என்ன முஸ்லீம்னு கேட்கிறேன். அப்படிதானங்க? வேத வசனம் அருளப்பட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனை அருள சொல்லப்பட்டால் செவி ஏற்று கட்டுப்படணும். அதான முஸ்லீமின் பண்பு. அப்ப இது ஒண்ணாச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் ஆர்வப்படுத்துறாங்க. முதல்ல வரீங்களா ஒட்டக நன்மை, ரெண்டாவது வரீங்களா மாடு குர்பானி கொடுத்த நன்மை, மூணாவது வரீங்களா ஆடு குர்பானி கொடுத்த நன்மை. இப்படி வரிசையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே. இப்படி எல்லாம் ஆர்வப்படுத்துறதுக்கு என்ன காரணம்? அதை தாண்டி இன்னும் பாத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இமாம் உரை நிகழ்த்துவதற்காக மிம்பரில் ஏறிவிட்டால் அந்த மாணவர்கள் என்ன செய்வாங்க, யாரெல்லாம் ஜும்மாவுக்கு வராங்கன்னு சொல்லி லிஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்கல்ல, அவங்க தங்களுடைய ஏடுகளை சுருட்டி விட்டு அவர்களும் அமர்ந்து விடுவார்கள். பேர் வராத, நம்ம திருப்திக்கு ஓகே தான், அதற்குரிய நன்மை அல்லாஹ்கிட்ட இருக்கும், அது வேற. இந்த ஹதீஸ்ல இருந்து நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய செய்தி என்ன? அந்த லிஸ்ட்ல நம்ம பேர் வராதுன்னு சொல்றாங்க. அப்ப இதுல இன்னும் கொஞ்சம் நம்ம என்ன செய்யணும், உழைப்பு காட்ட வேண்டும். நம்மளால முடியுங்க. எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் நம்ம விரும்புவோம், அப்படிதானே? ட்ரெயின்ல போறதா இருந்தாலும் சரி, அங்கேயும் ஃபர்ஸ்ட் கிளாஸ். பையன் படிக்கிறான், அவன் எப்படிங்க பாஸ் ஆகணும்? ஃபர்ஸ்ட் கிளாஸ். எல்லாத்துலயும் தொழில எப்படிங்க, அதுலயும் நான் வெற்றி அடையணும், அதுலயும் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஆனா மார்க்க ரீதியா உள்ள இதுல மட்டும் என்னது, போட்டோ விட்டு உட்கார்ந்து இருக்கிறது. இது நல்லதா? நமக்கு நம்மளுடைய மறுமைக்கு நல்லதா? அப்ப மார்க்கம் அள்ளி தருகின்ற நன்மையை பல பேர் இழந்து கொண்டு இருக்கிறார், அந்த வேதனையும் சொல்கிறோம். அப்ப இதை தாண்டி தூய்மை ரீதியாகவும் மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த செய்திகளை நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், நம்ம கடைபிடிக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும். கடைபிடிப்பதன் மூலமாக நாம இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் சுத்தத்தை பேணக்கூடியவர்களாக அவங்க இருப்பாங்க. இதுல ரசூலுல்லாஹ் ரெண்டா பிரிச்சு சொல்றாங்கங்க. நம்ம வீடுகள்ல இருக்கும்போது நம்ம தனியா செய்ய வேண்டியது, உதாரணத்துக்கு சாப்பிடும்போது கை கழுவுறது, தூங்கி எழுந்த உடனே பாத்திரத்துக்குள்ள கையை நுழைக்காம கை கழுவிட்டு அப்புறமாக நுழைப்பது, மூக்குக்கு தண்ணீர் செலுத்தி மூக்கை நல்லா நன்றாக சிந்துவது, பல் துவக்குவது சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு நாகரிகத்தின் உச்சியில என்ன சொல்றான் தெரியுமா? பெட் காஃபி அப்படின்னு ஒண்ணு அறிமுகப்படுத்தி இருக்கான். என்னவா அதுக்கு பேரு? பல்லு துளக்காம பல்லு விளக்காம அப்படியே குடிக்கிறது இருக்குல்ல, அழுக்கோட சேர்த்து குடிக்கிறதுக்கு பேரு பெட் காஃபின்னு வச்சிருக்கலாம். இன்னைக்கு பல பேர் என்ன செய்யறாங்க, அதை ஃபாலோ செய்யக்கூடிய, பின்பற்றக்கூடிய அந்த மாதிரி பணக்காரர் தான் நம்ம அதுல இருந்து மீண்டு வந்துடணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பல் துளக்குவது இல்ல, பல்லை சுத்தம் செய்வது என்பது இறைவனின் திருப்தியை பெற்று தரும் அப்படின்றாங்க. எங்க கொண்டு போய் முடிச்சு போடுறாங்க தெரியுதா உங்களுக்கு? இங்கதாங்க கவனிக்கணும். சும்மா சொல்லிட்டு கடந்து போறது இல்ல, சுத்தத்தை கொண்டாந்து எங்க முடிச்சு போடுறாங்க தெரியுதா? நம்ம இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் ஒருத்தர் மார்க்கத்தை ஏத்துக்கிட்டு வராருங்க, அவருக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், ஈமான் கொண்டு விட்டார், நம்பிக்கை கொண்டு விட்டார், அப்படித்தானே சொல்லுவோம். நாம எல்லாம் நம்பிக்கை கொண்ட முஸ்லிம்கள். அதோட சேர்த்து சொல்றாங்க அந்த நம்பிக்கையில் பாதி சுத்தம் தான். அது மாதிரி இங்க என்ன சொல்றாங்க, பல் துளக்குவது, அதை பத்தி சொல்லும் பொழுது பல் துளக்குவது என்பது இறைவனின் திருப்தியை பெற்று தரும் அப்படின்ட்டாங்க. எந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்றாங்கன்னா, என்னுடைய சமுதாயத்திற்கு சிரமமாகிவிடும் என்று இல்லாவிட்டால் ஒவ்வொரு நேரமும் நான் என்ன செய்வேன், பல் துளக்க கட்டளையிட்டு இருப்பேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இதெல்லாம் நீங்க யோசித்து பாருங்கள். இன்னைக்கு பல பேர், நீங்க நிறைய இடங்கள்ல டென்டல் வந்துருச்சா, பல்லு சம்பந்தமான பிரச்சனைக்கு அதுக்கு தனி மருத்துவர்கள் பெருகி கொண்டு இருக்கிறார்கள். ஒரு பக்கம் அது மக்களுக்கு நன்மை வைங்க, சீக்கிரமா அவர்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை, துயரங்களை, வியாதிகளை சரி செய்வதற்கு, நோய்களை சரி செய்வதற்கு அது தேவைன்னு வைங்க. ஆனா அதை தாண்டி இன்னைக்கு எதை காட்டுது அப்படின்னா, நிறைய நம்ம இடத்துல சிக்கல் இருக்கிறது. அது திடீர்னு பல்லு வலிக்குது அப்படின்றோம். என்னப்பா காரணம்? ஒழுங்கா பல்லு தேய்ச்சாதானே? மார்க்கம் சொல்லி இருக்க நடைமுறையை தாண்டி
நம்ம வீடுகளில் உள்ள நடைமுறையை தாண்டி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்களே, ஏன் கடைபிடிக்கல, ஏன் பல்லு தேய்க்கல, அப்படிலாம் கேள்வி வருது இல்ல. அப்ப அத்தனையும் குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, நமக்கு பாடம் நடத்தி இருக்கிறார்கள். அப்ப இதையெல்லாம் கடைபிடித்து அதனுடைய ரிசல்ட்டை நம்ம உலகத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். என்ன ரிசல்ட்? இவர்கள் முஸ்லிம்கள், இவர்கள் முகமது நபியை பின்பற்றக்கூடியவர்கள், ஆதலால் இவங்க சுத்தமா இருப்பாங்க. இப்படி ஒரு ரிசல்ட் கொடுக்கணுமே. ஆடை எடுத்துக்கிட்டா ஆடை சம்பந்தமாக இஸ்லாம் பேசுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறார், உங்களுடைய ஆடையை தூய்மைப்படுத்துவீராக. அல்லாஹ் குர்ஆன் வசனம் இது. அதுதான் நமக்கு பள்ளிக்கு வரும்போது அல்லாஹ்வோட அருளால நம்ம அதை புரிந்து இருக்கிறோம், நல்ல விதமாக ஆடையை அணிந்து வருகிறோம். சில இடங்கள்ல பாருங்க, சில பேருடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 10 நாள் பயன்படுத்திய ஆடையைத்தான் அவர் போட்டுக்கொண்டு இருப்பார். அது சரியில்லைல்ல. இப்ப விளங்கி இருக்கணும்ல, பள்ளிக்குள்ள வரும்பொழுது நல்லா குளிச்சுட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையை நம்ம அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு நம்ம பின்பற்றுகிறோம். இது மாதிரி எல்லா நேரங்களையும் எல்லா இடங்களிலும் வரணும். அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் சொல்றாங்கங்க, இது நம்ம வீட்டுக்குள்ள கடைபிடிக்கக்கூடியது, பள்ளி வாசல்ல கடைபிடிக்கக்கூடியது, இந்த இடத்துல தான் உங்களுக்கு பொது நலம் வருது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, வீடுகள்ல நம்ம கடைபிடிக்கிறோம், நம்மளுடைய குடும்பத்தாருக்கு அதை நம்ம சொல்லணும். நம்ம கடைபிடிச்சாதான் நம்ம மனைவி அதை செய்வாங்க, அவங்க செஞ்சாதான் நம்ம பிள்ளைங்க அதை செய்வாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு நாம் அனைவரும் நம்மளுடைய குடும்பம் முழுக்க சுத்தமாக ஆரோக்கியமாக இருக்க விரும்புறோம்ல, அது அங்க கிடைக்கும். நகத்தை வெட்டுறது, குறிப்பிட்ட நாள்ல நம்மளுடைய அந்த முடிகளை களைவது, எல்லாம் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. அதே மாதிரி வெளியில போகக்கூடிய இடத்துலதான் பள்ளிவாசலுக்கு போகும்போது அங்கேயும் நீங்க சுத்தமா இருங்க, நீங்க சுத்தமான ஆடையை பயன்படுத்துங்க, நீங்க குளித்து நறுமணம் பூசிக்கொண்டு பள்ளிவாசலுக்கு வாருங்க. ஏன்? அதன் மூலமா அடுத்தவங்க டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது. ஒரு இந்த உடல்ல வரக்கூடிய ஸ்மெல் இருக்குல்லங்க, அதோடு துர்வாடை என்று சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வரும்போது அடுத்தவர்களுக்கு என்ன ஆகும், அவங்களுக்கு அது ஒரு டிஸ்டர்பா இருக்கும். அந்த மாதிரி கூட செஞ்சிடாதீங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டுறாங்க. இன்னும் மேல போய் ஒரு படி மேல போய் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சாபத்துக்குரிய 2 செயல் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, இங்க எப்படி இஸ்லாம் நமக்கு போதிக்குது பாருங்க. பொதுவா நம்மள்கிட்ட இஸ்லாமியிட்ட முஸ்லீம்கிட்ட அந்த பழக்கம் இல்லை. இருந்தாலும் என்ன செய்வாங்க அப்படின்னா, பிள்ளைங்க இருக்கிறாங்கல்ல, சின்ன பிள்ளைங்க தானே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறது, வீட்டுல என்னதான் பாத்ரூம் இருந்தாலும் வெளியில தான் மலஜலம் கழிக்க வைக்கிறது, வெளியில தான் ஒண்ணு கடிக்க வைக்கிறது. இதெல்லாம் யதார்த்தத்துல நம்ம பாக்குறோம்ல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது சாதாரண ஒண்ணு கிடையாது, 2 சாபத்துக்குரிய செயல் இருக்கிறது. ஒண்ணு, மக்கள் எல்லாம் பயன்படுத்தக்கூடிய பாதையில் நீங்கள் மலஜலம் மூலமாக அசுத்தம் செய்வது. மக்கள் எல்லாம் நிழலுக்காக நிழல் ஓய்வெடுக்கக்கூடிய இடமாக பயன்படுத்தக்கூடிய நிழல் எங்க இருக்கிறதோ அங்க போய் ஒருத்தர் மலஜலம் கழிச்சு அசிங்கப்படுத்துறாருன்னு வைங்க, இது 2ம் சாதாரணது இல்லப்பா, அல்லாஹ்வின் சாபத்துக்குரியதுன்றான். நீங்க இன்னைக்கு யோசித்து பாருங்கள், பல இடங்கள்ல நாம பார்க்கிறோம் என்ன நடக்குது. பிள்ளைகள் தானே சர்வ சாதாரணமா என்ன செய்யறாங்க, வெளியில பாக்குறது. இதெல்லாம் மாத்தணுங்க. அதாவது மற்றவர்கள் செய்யக்கூடிய ஒன்று அதை சரி செய்வதுதான் முஸ்லிம்கள் மீது கடமையாக இருக்கிறது. எல்லாரும் செய்யறாங்க, எங்க ரோட்ல அப்படிதாங்க, எங்க தெருவுல அப்படிதாங்க, எங்க வீட்டு பக்கத்துல அப்படிதாங்க, எல்லாரும் அப்படிதாங்க இருப்பாங்க, நானும் அப்படிதான் இருப்பேன்னா அப்புறம் என்னது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த போதனை நான் எங்க கடைபிடிக்கிறேன்? அவங்கள மாதிரி பார்த்து அவங்க செய்யறதுல நான் செய்யறேன். அதற்கு மாற்றமாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன அடிப்படையில் நாம நடந்து காட்டி அவங்கள சரி பண்ணணும். அதானங்க, அப்படி ஒரு தாவா இருக்குல்ல. இப்படி ஒவ்வொருத்தரும் நாம முயற்சி செய்து நாம தூய்மையாக இருந்து நம்மளுடைய குடும்பத்தை தூய்மைப்படுத்தி நம்மளுடைய வீட்டை தூய்மையாக வைத்து இப்படி இதை டெவலப் பண்ணிட்டே போனோம்னு வைங்க, அடுத்து என்ன ஆகும், நம்மளுடைய தெரு, அடுத்து நம்மளுடைய முகல்லா, இப்படி தூய்மை அடுத்தடுத்து தூய்மையாக இருப்பதற்கு என்ன செய்வாங்க, மற்றவர்களும் அதை பின்பற்றும் போது தூய்மையாகிவிடும். அதனால தேவையற்ற இந்த வியாதிகள் இருக்குல்ல, என்னவோ இன்னைக்கு பேர் சொல்றாங்கல்ல, இதெல்லாம் இருந்து நம்மால் தவிர்த்து கொள்ள முடியும். அப்ப அந்த அடிப்படையில நாம இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், தூய்மை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் மேம்போக்காக சொல்லிவிட்டு செல்லவில்லை. இதை ஈமானில் ஒரு பாதி என்று சொன்னார்கள்.
அதே போல பல் துலக்குவது சம்பந்தமாக சொல்லும் பொழுது பல் துலக்குவதின் மூலமாக இறைவனின் திருப்தியை பெற முடியும் என்று சொன்னார்கள். அப்ப இதையெல்லாம் நம்ம செய்யலன்னு வைங்க, அப்ப ரிசல்ட் என்ன? அதாவது அந்த பக்கமும் யோசிக்கணும்ல. செஞ்சா சுத்தம் என்பது ஈமானில் பாதி, ஓகே. செஞ்சுட்டா ஓகே, செய்யலனா அப்படி ஒரு கேள்வி வருது இல்லை? சரியா ஃபாலோ பண்ணலன்னு அர்த்தம், பரிபூர்ண ஈமான் இல்லைன்னு அர்த்தம். அதுதானே சொல்லும் போது வலிக்கும் நமக்கு. என்னடா இப்படி சொல்றாங்களே, நம்ம கரெக்டா தொழுவலையா, கரெக்டா நம்ம நோன்பு வைக்கலையா, தான தர்மம் செய்யலையா, நான் ஒரு முஸ்லீமா தானே இருக்கிறேன், என்ன பார்த்து எப்படி சொல்ல போச்சு? நான் சொல்லவில்லை, இதை தூதரவர்கள் சொல்லுகிறார்கள். ஈமான்ல பாதினா என்ன அர்த்தம்? இந்த அடிப்படையில் நம்ம யோசிக்கணும். சுத்தம் ரீதியாக நம்மளுடைய நல்லதுக்கு தானே சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்கன்னா அதையும் செய்து பரிபூர்ண ஈமான் பெற்றவராக ஆரோக்கியமாக வாழக்கூடிய தூய்மையாக வாழக்கூடிய ஒருவராக இந்த முஸ்லீம் இருக்க வேண்டும். அதுக்கு தானே சொல்றாங்க. அது அப்படி புரியும். அப்ப இதையெல்லாம் புரிந்து நம்மளுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி இன்னைக்கு காலகட்டத்தில் ரொம்ப தேவைங்க. எல்லா நேரத்திலையும் தூய்மையா இருக்கணும், நம்ம ஆரோக்கியமா இருக்கணும். ஆரோக்கியம் தேவை நமக்கு. இன்னைக்கு காலகட்டத்துல மழை நேரத்துல இப்படி உள்ள சூழல்ல ஆங்காங்கே இந்த மாதிரி தூய்மையற்ற நிலை இருக்கக்கூடிய நேரங்களில் நாம் அதுக்காக முயற்சி எடுக்கணும். எல்லாரும் கடந்துக்கணும் வைங்க, அது அப்படிதாங்க. அவன் கரெக்டா வரமாட்டாங்க. அந்த தொட்டியில குப்பை போடுற தொட்டியில நிறைஞ்சு அது கீழே தான் வரும். அது அப்படிதான் இருக்கும். அது கொசு வரத்தான் செய்யும். அது பக்கத்துல நான் இருக்கதான் செய்வேன். எங்க வீடு அது பக்கத்துல தான் இருக்கு. அங்க உட்கார்ற கொசு என் சாப்பாட்டுலயும் உட்காரும். இதெல்லாம் மாத்த முடியாதுங்க, அப்படி சொல்ல முடியாதுல்ல. அதுக்காக நம்ம என்ன முயற்சி எடுத்தோம்? இப்ப இதையெல்லாம் மனதில் வைத்து நாம் இறை தூதரவர்கள் சொன்னபடி இஸ்லாம் காட்டிய வழியின்படி நாம் நம்மளுடைய வாழ்க்கையை நாம் நடத்தினோம் என்று சொன்னால், நம்மளுடைய செயல்பாட்டில் அதெல்லாம் கொண்டு வந்தோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். வல்ல ரஹ்மான் அதற்கான வாய்ப்பளிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்யும். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிறர் நலம் நாடுவதுதான் இஸ்லாம். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னாங்க, தீனு நசீஹா, பிறர் நலம் நாடுவதுதான் இஸ்லாம். அப்போ ஒரு முஸ்லீமாக இருப்பவர் நான் உண்டு, என்னுடைய வேலை உண்டு அப்படின்னு இருந்துட முடியாது. கண்டிப்பா அவர் என்ன செய்யணும்? அடுத்தவர்களை குறித்து அவர் யோசிக்க வேண்டும். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் ஒரு படி இன்னும் சொல்லும் போது இதை புரியறதுக்காக, தனக்கு விரும்புவதை தன்னுடைய சகோதரனுக்கு விரும்பாதவரை அவர் முழுமையான ஈமான் பெறவில்லை அப்படின்ட்டான். இப்ப நமக்கு என்ன விரும்புவோம்? நம்ம மார்க்கமே அத்தீனு நசீகாதான், பிறனால நாடணும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க. கூடுதலா இந்த செய்தியில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தனக்கு விரும்புவதை தன்னுடைய சகோதரனுக்கு விரும்ப வேண்டும். அப்ப இந்த அடிப்படையை நீங்க யோசித்து பாருங்களேன். இன்னைக்குள்ள கால சூழ்நிலையில நம்மளுடைய தெருவில் உள்ளவர்கள், நம்மளுடைய முகலாவில் உள்ளவர்கள், பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள், அவ என்ன சொல்ல வரான் அப்படின்னா, நாம இறை தூதர் சொன்ன அடிப்படையில் சுத்தத்தை பேணக்கூடியவர்களாக இருந்து அடுத்தவர்களுக்கு அதை போதிக்க வேண்டும். அது ஒண்ணு. அதுவும் இந்த வட்டத்துக்குள்ள அது வந்துடும். அதை தாண்டி இன்றைக்கு உள்ள காலகட்டத்துல பல்வேறு சகோதரர்களுக்கு பல்வேறு வியாதிகள், நோய்கள், பல்வேறு தொந்தரவுகள் இருக்கிறது. அதற்கும் நாம தான் என்ன செய்யணும்? களமிறங்கக்கூடியவர்களாக. நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது இல்ல. நம்ம நிலவேம்பு கஷாயம் கொடுக்கக்கூடியவர்களாக, கபசுர குடிநீர் கொடுக்கக்கூடியவர்களாக என்னெல்லாம் நம்மளால முடியுமோ, இல்லை நம்மளுடைய பகுதிகளை அசுத்தமா இருக்கிறா அதை சம்மந்தப்பட்ட வார்டுக்கு சொல்லி, சம்மந்தப்பட்ட கவுன்சிலருக்கு சொல்லி ஒரு முயற்சி எடுக்கக்கூடியவர்களாக நாம பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கக்கூடியவர்களாக நம்ம இருந்துடக்கூடாது. அப்ப அதுக்காக உழைக்கக்கூடியவர்களாக, இந்த மாதிரி நேரங்கள்ல அதிகமா ரத்தங்கள்லாம் கூட தேவைப்படும், அதை கொடுக்கக்கூடியவர்களாக, மொத்தத்துல நம்மளுடைய ஃபீல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய செயல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பிறர் நலம் நாடக்கூடிய ஒரு செயல்பாடு நம்மிடத்துல இருக்க வேண்டும். அதுக்காகத்தான் நம்மளுடைய மாவட்டத்தின் சார்பாக கூட 2 மாசம் செயல் திட்டம்லாம் கூட எடுத்துக்கிறான். இந்த காலகட்டத்துல தேவையான ஒன்று. அப்ப இதை கருத்தில் கொண்டு நாம் அனைவரும் நம்மளுடைய வேலைகள், நம்மளுடைய வியாபாரங்கள், நம்மளுடைய தேவைகள் இது இருக்கத்தாங்க செய்யும், காலத்துக்கும் இருக்கும். எவ்வளவு நம்ம எய்ம் பண்ணாலும், எவ்வளவு நமக்கு வருமானம் வந்தாலும் நம்ம போதும்னு சொல்லுவோமா? என்னைய சேர்த்துதான் சொல்றேன், அது வராது. ஏன்? நம்மளாம் மனிதர்கள். நம்மளுடைய இலக்கணத்தை நமக்கு நபிகள் சொல்லிட்டாங்க, தங்க நீரோடையாக, அதாவது ஆறு ஓடிச்சுனா கூட மனுஷன் என்ன செய்ய மாட்டானா? இன்னொன்னு இருந்தா நல்லா இருக்குமே, இதுதான் நீங்களும் நானும். அப்ப அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்காக உழைக்க கூடாதா, வியாபாரத்துக்கு போக கூடாதா,
வேலைக்கு போக கூடாதா, கை நிறைய சம்பாதிக்க கூடாதா, அப்படி இல்லை. இதுக்காக நேரம் ஒதுக்குங்கன்னு சொல்றேன். பிற நலம் நாடணும் இஸ்லாம் அப்படின்னா சும்மா கேட்டுட்டு ஜிம்மா முடிஞ்சோன்னா அப்படியே போறதுக்கு இல்லை. நம்மளுடைய பகுதியில எங்கெல்லாம் இது மாதிரி செயல்பாடுகள் நடக்கிறதோ அங்கெல்லாம் நம்மளால் இயன்ற அளவு ஒத்துழைப்பு தரணும். அதன் மூலமாக நம்ம நன்மையை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அந்த வாய்ப்பினை அல்லாஹ் தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.